வணக்கம் நேயர்களே, உணவு அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் பத்தி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டாக்டர், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்? இந்த வாரம் முழுக்கவே நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் டிஷ்ஷஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இந்த வாரம் முழுக்கவே நம்ம ஸ்வீட்டான டிஷ்ஷஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ஸ்வீட் டிஷ் பார்க்க போறோம்? இன்னைக்கு உளுந்து வடை தான். அதில் இனிப்பு உளுந்து வடை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அது ஒரு விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும், உடல் ஊட்டமளிக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு கேட்கும்போது. இனிப்பு உளுந்து வடை அப்படின்போது என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் டாக்டர் இதில்? இதை ஒரு மணி நேரம் உளுந்தை நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு அந்த நீர்த்துவமான இதெல்லாம் வடிகட்டிட்டு அரைக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாவாயிட்டு வரும். மாவாகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அடுத்தபடியாக வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்து நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் இளகி அது நீர்த்துவமான ஒரு உளுந்து மாவாக மாறும். அந்த சமயத்தில் தேங்காய் துருவல் அதில் போய் சேர்த்து அரைச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக மலை வாழைப்பழம் அதில் சேர்த்துருப்போம். சேர்த்து பிசைஞ்சு வடை மாதிரி தட்டிட வேண்டியதான். உளுந்து வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். மலைப்பழம் சொல்லும்போது நம்ம குழந்தைங்கள் கூட ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மலைப்பழமாக கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க யூஸ்வலாக. அது ஏன் டாக்டர்? மலைப்பழம் அப்படிங்கிறது எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு பழம். அந்த குட்டியாக தான் இருக்கும் பழம். ஆனால் மிகப்பெரிய சத்துக்கள்லாம் அதில் இருக்குது. உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு, முக்கியமான ஹார்மோன்கள் சுரப்புகள் எல்லாம் சீராக சுரக்கிறதுக்கு, இதய இயக்கம் சீராகிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மலை வாழைப்பழம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த தாய்ப்பால் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய நினைவாற்றல், தாய்ப்பாலில் எவ்வளவு சத்து கிடைக்குதோ அதே அளவுக்கு சத்து குறைவுபடாமல் இருக்கிறதுக்கும் இந்த மலைப்பழம் உதவியாக இருக்கும். திரவ பொருளிலிருந்து திடப்பொருளாக மாறும்போது முதல்ல மலை வாழைப்பழத்தை தான் கொடுத்து பழக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. நிச்சயமாக டாக்டர், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க வாழைப்பழத்தை இன்னைக்கு நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் போது அது டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு தெரியும். தேங்காய் எதுக்கு சேர்க்குறோம் டாக்டர் இதில்? இது தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஒரு நிகழ்ச்சியில் இதை அறிமுகப்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, நாமக்கல் மாவட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே போய் உளுந்து வடைன்னு கேட்டோம்னா இந்த இனிப்பு உளுந்து வடை தான் கொடுக்குறாங்க. பொதுவாக என்ன அப்படின்னாச்சுன்னா இது ஒரு சிறப்பான உணவாகவும் கொடுக்குறாங்க. யாருக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெண் பெரியவளான பிறகு அவங்க வீட்டில் எல்லா நாளுமே இந்த வடை இருக்கும். அந்த குழந்தை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது குறிப்பாக நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, உளுந்து தேங்காய் இது ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஊட்டம் கிடைக்குது. ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன் உடம்புக்கு தேவையான சூழ்நிலையில், அதாவது சில விதமான நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிஞ்சு திரும்ப மீண்டும் பழைய உடம்பு வரணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண் பெரியவளான பிறகு அவளுக்கு இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருக்கும். அந்த சுரப்பு அதிகமாகி வேகமான வளர்ச்சிக்கு உடம்பு தயாராக காத்திருக்கும். அந்த சமயத்தில் போதுமான அளவுக்கு ஊட்டத்தை வேகமாக கொடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் உளுந்து இந்த மாதிரி கலவை அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு ஊட்டமாகவும் வேகமாக உடலை வளர்க்கறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அதில் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் உளுந்து இந்த வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த பழமும் சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது உடலுடைய அந்த தசை வலுவாகிறதுக்கும் வேகமான ஒரு பொலிவு ஏற்படுறதுக்கும் மிகச்சிறந்த ஒரு கண் ஒளி உண்டாகிறதுக்கும் மூளையினுடைய ஆற்றல் உண்டாகிறதுக்கும் இந்த கலவை உதவியாக இருக்குது. அதனால தான் இந்த தேங்காய் இதில் சேர்க்குறோம். நம்ம யூஸ்வலாக நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெயிலே இது பொரிச்சு எடுத்துக்கலாமா டாக்டர்? தேங்காய் எண்ணெய் தான் சிறப்பாக இருக்கும். இதில் தேங்காய் எண்ணெய் பொரிச்சு எடுத்து தேங்காய் எண்ணெயில் பொறுத்து வச்சோம்னா சுவையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஊட்டமும் நல்லா கிடைக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக டாக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்வீட் டிஷ்ஷஸ் தான் இந்த வாரம் முழுக்கவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நான் அந்த டிஷ் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே, நம்ம இப்போ இனிப்பு வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் முழுக்கவே நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் அதோட ரெசிபிஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனிப்பு வடை. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கருப்பு உளுந்து, தேங்காய், பனை வெல்லம், வாழைப்பழம், அதுக்கு அடுத்ததாக வடை பொரிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய். ஸோ நம்ம வானலியில் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கருப்பு உளுந்தை 1 ஹவருக்கு மேலே நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், ஏன்னா நம்ம வாழைப்பழமும் சேர்க்க போகிறோம், தேங்காயும் சேர்க்க போகிறோம், வெல்லமும் சேர்க்க போகிறோம், பனை வெல்லம். ஸோ உளுந்து நான் இதில் போட்டுட்டேன் ஜாரில். இது அரையும் போதே நம்ம தேங்காய், பனை வெல்லம்,
வாழைப்பழம் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே அரைச்சிட்டே வரணும். ஸோ நம்மளோட இன்க்ரீடியண்ட்டில் வாழைப்பழமும் பனை வெல்லமும் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெல்லம். நான் கடைசியாக தான் வாழைப்பழத்தை சேர்க்க போகிறேன். வெல்லம் போட்டதுமே நமக்கு தளத்தலன்னு வரும் மாவு. ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ உளுந்து ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. நான் இப்போ கொஞ்சமாக வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை வராது. ஸோ கரெக்டான பதத்தில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நம்ம வடை மாதிரி தட்டி தான் போடணும்னு இல்லை, நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருண்டைகளாக கூட போட்டால் கூட நல்லாயிருக்கும் இது. ஸோ நான் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக கலர் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. டார்க் கலராக தான் இது தெரியும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்லமும் வாழைப்பழமும் ஆட் பண்ணுறதுனால நிச்சயமாக நமக்கு தண்ணியாக ஆகும். ரொம்ப தளத்தலன்னு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஷேப்பில் போட்டால் கூட நமக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. இனிப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கட்டாயமாக கொடுங்க. இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு போகலாம். டாக்டர் கிட்ட 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இனிப்பு வடை செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு வந்துட்டும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கான பதிலை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது ஃபேமஸான டிஷ் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பொதுவாகவே நாமக்கல்லில் நிறைய படிக்கிற குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். பொதுவாக நாமக்கல்லில் முட்டை ஏற்றுமதி அதிகம். ஆனால் முட்டை ஏற்றுமதி செய்வாங்களே தவிர குழந்தைங்க முட்டை மார்க் வாங்கவே மாட்டாங்க அங்கே. அப்படியான ஒரு சிறப்பு நிலை. இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய மார்க் வாங்குறவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ளதுக்கு மாத்திரம் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களும் அதே மாதிரி நல்லா படிக்கிற குழந்தைங்களும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பகுதி தான் நம்ம நாமக்கல்னு சொல்லக்கூடிய பகுதி. அதுக்கு ஒருவேளை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பல விதமான உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு உணவு பழக்க வழக்கம் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இனிப்பு சேர்ந்த ஒரு உளுந்து வடை. அவங்க உளுந்து வடைன்னு கேட்டாலே அந்த இனிப்பு உளுந்து வடை தான் அவங்க வீட்டில் செய்வாங்க. அதனால் அது ஒரு நினைவாற்றலை கூட்டுறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவை கொடுக்கறதுக்கும் அது ஒருவேளை காரணமாக இருந்திருக்கலாம். டாக்டர், முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வசந்தி தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்காங்க. கால் குதிகாலில் வலி ஏற்படுகிறது, அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக நம்ம ஹோம் ரெமெடி, அதாவது வீட்டு வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருந்துச்சுன்னா 2 நம்ம பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவ முறை சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னாச்சுன்னா, பாதம் முழுவதும் மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு அதில் இளம் சூடுள்ள வெந்நீர் நிரப்பி அதில் ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டு நல்ல சூடான தண்ணீரில் காலை முக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து காலை எடுத்துடலாம். 2வது விஷயம் என்னென்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயை நல்லா காலில் குதிங்காலில் நல்லா தடவிட்டு இளம் சூடான
ஒரு வெந்நீரில் அந்த துண்டில் முக்கி ஒத்தடம் கொடுக்கறது மூலமாக இந்த வலியை நீக்கலாம். வழக்கத்தில் இந்த திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் எல்லாம் அந்த குதிங்கால் வலிக்கு ஒரு சிறப்பான நிவாரணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த எருக்கு இலை இருக்கு இல்லையா, பழுத்து கீழே உதிர்ந்துடும். அந்த பழுத்து கீழே விழுந்த அந்த எருக்கம் இலை இருக்கு இல்லையா, அதை ஒரு 4-5 இலையை எடுத்து நல்லா வரிசையை அடுக்கி வச்சுக்கிட்டு செங்கலை நல்லா சூடு பண்ணி செங்கலுக்கு மேலே இந்த எருக்கம் பழுப்பு இலைகளை வரிசையை அடுக்கி அதுக்கு மேலே அந்த குதிங்காலை வச்சுட்டு இருந்தாச்சுன்னா அந்த சூடு இன்டைரக்டாக அந்த செங்கலில் உள்ள சூடு முதல்ல அந்த எருக்கம் இலையை தாண்டி அதுக்கப்புறம் குதிங்காலுக்கு வரும்போது அந்த வலிகள் குறையிறதுக்கு அவங்க அனுபவத்தில் சொல்லுவாங்க. நம்ம விளக்கெண்ணையை தடவிட்டு இது மாதிரி சூடு வச்சோம் அப்படின்னாச்சுன்னா அந்த வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த கேள்வி டாக்டர். சித்ரா சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து கருகருன்னு அடர்த்தியாக வரத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் டாக்டர். சரி, முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வர்றதுக்கு நிறைய அறிவுரைகள் இருக்குது. ஒன்று வந்து ஊட்டமான உள் உணவுகள், அதாவது முடின்னா தலையில் மாத்திரம் தேய்ச்சி வரவழைக்கிறது கிடையாது. முடி சிறப்பான கருமையான முடி இருக்குது அப்படின்னாச்சுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அதனால் உள் உறுப்புகள் பலமாக இருந்து போதுமான இரத்த ஓட்டம் உடல் உள் உறுப்புகள் எல்லாத்துக்கும் கிடைச்சிது அப்படின்னாச்சுன்னா அது மாதிரியே ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய முடியினுடைய வேர் பகுதிக்கும் ரத்தம் போதுமான அளவு கிடைக்கும். அப்போ முழுமையான கருமையான முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம குறிப்பாக இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா கருப்பு உளுந்தை உள்ளே சாப்பிட்ற மாதிரியே வெளியிலையும் போடலாம். உள்ளுக்கு தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய வடை பல விதமான, இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் அவங்க. அது மாதிரி பல விதமான அந்த கருப்பு உளுந்து சோறுலாம் நிறைய சாப்பிட்டுட்டு இந்த கருப்பு உளுந்தை இரவில் தண்ணீரில் நல்லா ஊற வச்சு மாவு மாதிரி அரைச்சிட்டு இதில் கொஞ்சோண்டு முட்டை வெள்ளைக்கரு, அது முட்டை வெள்ளைக்கரு வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் நல்லா கலந்து தலையில் நல்லா ஃபுல்லாக தடவிடணும். முழுமையாக வேர் பகுதி அப்புறம் முடி எல்லா இடத்துலையும் நல்லா தடவி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு தலையை கழுவிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த அடர்த்தியான கருமையான முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து உள்ளே சாப்பிட்றதும் மேலே போடுறதும் தான் நம்ம இதில் அவங்களுக்கு தீர்வாக நம்ம சொல்கிறோம். ஸோ டாக்டர், இன்றைக்கி செஞ்ச நம்ம டிஷ்ஷே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி இனிப்பு வடை செஞ்சு பார்த்தோம், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்களே, இந்த வாரம் முழுக்கவே நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மகிட்ட டாக்டர் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நிச்சயமாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் நாங்கள் புது கான்செப்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.